மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா துறைகளிலுமே நல்ல ஆழ்ந்த கருத்துக்களை கவிதைகள் மூலமாக மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கவிதையும் வெவ்வேறு ஆங்கிள் பார்த்து மகரிஷி அவங்க கவிதைகளை கொடுத்திருக்காங்க. ஒரே தலைப்புல நிறைய கவிதைகள் இருக்கும். ஒவ்வொரு கவிதையை படிக்கும் பொழுதும் ஒரு கருத்து வெளிப்படும். இன்றைக்கு இயற்கை சூழ்நிலைகள் அப்படிங்கிற தலைப்புல கவிதையை பார்க்க போறோம். பெண் அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிதையை கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாரும் எப்படி பிறந்தோம்? அம்மா அப்பா தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அவங்க கிட்ட இருந்து என்ன பதிவுகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு குருவை பத்தின ஒரு கவிதையில கொடுத்திருக்காரு. அவர் ஒரு மகான் அப்படிங்கிறதுனால அந்த கவிதையே ஒரு உயர்ந்த நிலையில வந்திருக்கு. ஆனா சாதாரணமா மக்கள் அதை பார்க்கும் பொழுது பார்த்தா மோகம்தான் பிறப்பு அப்படின்ட்டு ஒரு தலைப்புல ஒரு கவிதையை கொடுக்கிறார். தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதம் என்னும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். சுக பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில ஸ்ரோனிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பு இணையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன் நினைவால் நாடுவதே மோகமாகும். அப்போ மோகத்தினாலதான் பிறப்பு. அப்பாவோட கழிவை அந்த விந்துநாதம் சேர்ந்து ஒரு உடலா வந்திருக்கு. மிக புனிதம் எனும் இந்த உடலை ஈந்தாள். என்ன வார்த்தை பாருங்க. தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதம் எனும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே பெண் துணையால் வாழ்கின்ற பெண்ணின் பெருமை உணர் அப்படிங்கிற அந்த கவிதையில கொடுத்திருக்கோம். அப்போ அந்த ரத்தம் அதுதான் பாலா, உடல் கழிவுதான் பாலா நமக்கு வந்திருக்கு, ஒரு உணவா கிடைச்சிருக்கு. சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில ஸ்ரோனிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பு இணையே. அப்போ அந்த தாய் தந்தை எந்த உணர்வோட இல்ல உணர்ச்சியோட சேர்ந்தாங்களோ அதே உணர்ச்சி அந்த உயிர் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அதே நினைவோட அந்த உணர்ச்சியை நாடுறதே மோகமாகும் அப்படின்ட்டு கொடுக்கிறார். முகப்பிணைவையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன் நினைவால் நாடுவதே மோகமாகும். அப்போ மோகத்தினாலதான் முக்காவாசி 99% பிறப்பே இருக்கு. மகான்களா பிறக்கிறதுங்கிறதெல்லாம் அவங்க எந்த எண்ணத்தோட சேர்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி இருக்கு. இல்ல சில சமயம் ஆரம்பத்துல ஒரு மோகத்தோட பிறப்பாங்க, அதுக்கப்புறம் சூழ்நிலையினால மாறுறதும் இருக்கு. நிறைய மகான்கள் அப்படி கூட பார்த்திருக்கோம். அருணகிரிநாதர் அவங்க எல்லாம் முதல்ல ஆரம்பத்துல வேற மாதிரி இருந்திருக்காங்க, அப்புறம் மாறினாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ முக்காவாசி மோகத்தினாலதான் பிறப்பு. அதனாலதான் முன் நினைவாய் நாடுவதே மோகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆண் பெண் இணைவதுங்கிறது ரொம்ப முக்கியமானது, தூய்மையானது. அதனாலதான் அதற்குன்னு ஒரு நேரம் பார்த்து அவங்க 2 பேரும் இணையணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இந்த முதல் இணைப்புல குழந்தை உருவாகாம இருக்கலாம், தெரியாது. அவங்களுக்கு எப்போ குழந்தை உருவாகணுமோ அப்பதான். ஆனா எப்பொழுதுமே இணையும் பொழுது குழந்தை வேணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல எண்ணத்தோட இணைய வேண்டும். அதுக்குதான் அந்த காலத்துல
ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இணைந்தால் நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த உணர்ச்சி நிலையில இல்லாம குழந்தை வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட நல்ல குழந்தையா பிறக்கணும், அறிவுள்ள குழந்தையா பிறக்கணும், ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இணைவதுங்கிறது இருந்திருக்கு. ஆனா இப்ப போக போக அந்த நிலை மாறிடுது. சினிமாலாம் பார்த்துட்டு, அதுவும் டெரர் மூவி எல்லாம் பார்த்துட்டு, பிசாசு படம், அவ்வளோ படம்லாம் பார்த்துட்டு இணைஞ்சா எப்படி இருக்கும்? சொல்ல வேண்டாம். அப்போ இதெல்லாம் இயற்கை. அதனாலதான் நம்ம பார்த்தோம். வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவத்துல அடிப்படை தேவைகள்ல 3 சொல்றாரு. எல்லாருமே ரோட்டி, கப்படா, ஒரு மக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை. ஆனா மகரிஷி இன்னும் ஒண்ணு ஆட் அப் பண்றாரு. கழிவுப் பொருள்களின் உந்துவேகம் அப்படிங்கிறதுல 1 வயதுக்கு அப்புறம் ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தேவை. அது கூட அடிப்படை தேவைதான் அப்படின்னு உணர்த்துறாரு. ஏன்னா நம்ம அந்த எண்ணத்தோட தான் பிறக்கிறோம். அப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே நினைவுதான் நம்ம நாடுறோம். அதனாலதான் அது மறுபடியும் ஒரு ஒரு குழந்தைய பிறக்கிறது. அப்போ இதெல்லாம் இயற்கையா நடக்கிற சூழ்நிலைகள். அததான் இங்க எழுதுறார். ஆனா இந்த மாதிரி நடக்கிறதுனால அப்ப சமுதாயத்துல என்ன மாதிரி மாற்றங்கள், திருத்தங்கள்லாம் இருக்கணும்? எப்படி அந்த சமுதாய அமைப்பு இருக்கணும்? அங்கதான் தவற விடுறோம். இந்த கவிதையில எழுதுறார். இப்போ அந்த காலத்துல நம்ம படிச்ச போதெல்லாம் 5வது வரைக்கும் சில இடங்கள்ல ஆண் குழந்தை, பெண் குழந்தை சேர்ந்தே படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்களுக்கு தனியா பள்ளிக்கூடம், பெண்களுக்கு தனியா பள்ளிக்கூடம். ஆண்களுக்கு தனியா கல்லூரி, பெண்களுக்கு தனியா கல்லூரி. இப்படிதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே சில பிரச்சனைகள் வரும். ஆனா இப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தாலும் உணர்ச்சி வேகம்லாம் இருக்கு. அதனால ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிச்சாங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது அப்படின்ட்டு சொல்லி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் இப்ப வேற மாதிரி பிரச்சனைகள் வருது. அததான் இங்க சொல்றார். பார்வையினால், பேசுவதால், அடுத்தடுத்து பழகுவதால், பள்ளியிலே கொள்ளும் நட்பால், சோர்வடையா இளமையிலே ஆண் பெண் உள்ளம் சேர்ந்து ஒன்றி உடல் உணர்ச்சி பொங்கி மீறி ஆர்வமுடன் உடல் அணைய விரைவு கொள்ளும். அடுத்து வரும் விளைவுகளை சில பேர் எண்ணி நேர்வழியில் ஒழுக்கமுடன் நின்ற போதும் நினைப்பினிலே களங்கம் அது நிலைத்தே நிற்கும். கடைசியில ஒரு பெரிய அடிய போடுற. இது எத்தனை பேருக்கு இது தெரியாது. நினைச்சாலே அது கூட கருமையத்துல பதிவாகும். ஆனா இப்போ செயலியே கொண்டு அதுக்கப்புறம் கருச்சிதைவுன்னு போய் அதுக்கப்புறம் வேற மாதிரி வாழ்க்கையெல்லாம் தொடர்றதெல்லாம் இப்போ அதிகமா நடக்குது. ஏன்னா இந்த கருத்து தெரியல. நினைப்பினிலே களங்கம் அது நிலைத்தே நிற்கும். நினைச்சாலே அது கருமையத்தை களங்கப்படுத்தும்னா செயல்ல கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனா இது இயற்கைங்கிறார் மகரிஷி. ஏன்னா அப்படிதான் பிறந்திருக்கும். ஆனா 2 பேரும் தனித்தனியா பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இருந்தாலே எப்படி? ஏன்னா பிறப்பு அப்படிதான் மோகத்தினாலதான் வந்திருக்கு. ஆனா சேர்ந்து படிக்கும் பொழுது அந்த உணர்ச்சி நிலையெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் சின்ன வயசுலயே ஆண் பெண் இணைந்தால் என்ன ஆகும்னு தெரிஞ்சதுனால அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு கூட சில பேர் இறங்குறது இருக்கு. சின்ன வயசுலயே 13, 14 வயசுலயே இந்த மாதிரி விஷயம் வெளியில தெரியறது இல்ல. ஆனா நிறைய நடக்குது. இல்ல தெரிந்திருந்தாலும் அத வேற விதத்துல கையாளலாம் அப்படின்னு இருக்கு. நிறைய பெண்களுக்கு இது தான் கரு உருவாயிருக்குன்னு கூட தெரியல. 7 மாசம், 6 மாசம், 7 மாசத்துக்கு அப்புறம் வயித்து வலியில டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தா, அப்பதான் யார் கூடயோ அவங்க உறவு வச்சிருந்திருக்காங்க.
அது ஒரே வயசாவும் இருக்கலாம், வயசானவங்களாவும் இருக்கலாம்ன்னு நெறைய விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் இப்ப வருது. சேர்ந்து படிக்கும்பொழுது என்ன செய்யணும்? அரசாங்கம் என்ன எடுத்துக்கணும்? ஆசிரியர்கள் என்ன பொறுப்புல நடந்துக்கணும்? அப்படிங்கிற அந்த அமைப்பெல்லாம் இல்ல. ஆனா, பள்ளிக்கூடங்கள்ல ஆண், பெண்கள் சேர்ந்து இருந்தா இந்த பிரச்சனைகள் இருக்காதுன்னு ஒரு தவறான கணக்க வச்சுக்கிட்டு, ஒருத்தர் மேல ஒருத்தர் அட்ராக்ஷன் வருது, ஈர்ப்பு வருது, உணர்ச்சி நிலை வருதுங்கிறது இது இயற்கை. அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டா தான், இத புரிஞ்சுக்கிட்டா தான், அதுக்கு என்ன மாதிரி நாம ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? என்ன மாதிரி விதிமுறைகள் அங்க இருக்கணும்? ஆசிரியர்கள் இத எப்படி கையாளணும்? அப்படிங்கிறதெல்லாம் கல்வி படிக்கும்போதே பள்ளிக்கூடங்கள்லயே வரணும். ஆனா அந்த மாரி இல்ல இப்போ. 5 வயது குழந்தை, 6 வயது குழந்தை எல்லாம் 5வது படிக்கிறது, 6வது படிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஏன்னா 5வது படிக்கும்போது 10 வயசுலயே பெண்கள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. காலத்தின் சூழ்நிலை. சாப்பிடுற உணவு, அப்புறம் பார்க்குற சினிமா படங்கள். சினிமா படத்திலேயே சின்ன வயசுலயே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புற மாரியெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அது காமித்தா கூட, அந்த மாரி ஆச்சுன்னா கூட இது தவறானது அப்படின்னு வரல. அதே ஆண், பெண் பின்னாடி சேர்றாங்க அப்படின்னு எல்லாம் படத்த எடுத்துட்டு போறாங்க. அப்ப இதனால பிரச்சனைகள் தான். அப்போ அந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு ஆண், பெண் அந்த மாரி இருந்ததுன்னா, இது தவறானது. இந்த மாரி வேண்டாம். அப்படின்னு அத எடுத்து சொல்லி, அந்த மாரி படத்த கொண்டு போனா நல்லா இருக்கும். இந்த அப்பாங்கிற படத்துல அந்த மாரி வந்துச்சு. ரொம்ப அழகா அந்த அவரோட அப்பாவா இருக்கிற ஒரு அப்பாவோட பையன் அந்த மாரி ஒரு அட்ராக்ஷன் வருது. அவங்கள கூப்பிட்டு பேச வச்சு, அதுக்கப்புறம் அவங்கள மனதின் நிலை எப்படி இருக்கும்னு எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஆசிரியர்கள் இத கையாளணும். இங்க மகரிஷி என்ன சொல்றாருன்னா, பெண்கள் இந்த மாதிரி பார்வையினாலோ, பேசுவதனாலோ, இல்ல பள்ளிக்கூடத்துல சேர்ந்தே படிக்கிறதுனால, அவங்க அந்த மாரி பிறந்ததுனால ஆணுக்கு பெண்ணு மேலயும், பெண்ணுக்கு ஆண் மேலயும் ஈர்ப்பு ஏற்படும். அப்புறம் சேர்வதற்கு அந்த உணர்ச்சி நிலை எல்லை மீறும். இருந்தாலும் சில பேர் அங்க கூட போடுறாரு பாருங்க. ஆர்வமுடல் உடல் அணைய விரைவு கொள்ளும். அடுத்து வரும் விளைவுகளை சில பேர் எண்ணி, அங்கேயும் சில பேர் இல்ல, பல பேர்ன்னு போடல. சில பேர் எண்ணி, இதனால விளைவு அவங்க கருத்தரிச்சிடுவாங்க அப்படிங்கிற அந்த இது தெரிஞ்சதுனால, பின் விளைவை பற்றி உணர்ந்ததுனால, அவங்க அத தவிர்க்கிறாங்க. ஒழுக்கத்தோட போணும். ஆனா சேரணுங்கிற எண்ணமே தவறு அப்படின்ட்டு இங்க குடுக்குறாரு. அதுவே கருமையத்துல பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நினைக்கிறதே நான், அப்புறம் செயல்ல கொண்டு வராங்க இப்போ. வெளியில தெரியறதில்ல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பார்த்தோம். ஒரு 15 நிமிடம். அந்த அம்மாக்கு அம்மா, அப்பா, பொண்ணு. அம்மாக்கு இந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் தள்ளி போன உடனே ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க இல்லன்னு. அப்புறம் இந்த பொண்ணு செக் பண்ணாக்கா பிரெக்னன்ட்ன்னு தெரியுது. என்ன 10வது படிக்கிற பொண்ணு. அம்மா கிட்ட சொன்ன உடனே அம்மா முதல்ல போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட போய் பேசுறாங்க. இந்த பையன் ஆனா நல்ல பையனா இருக்கான். நல்ல வேளை. இந்த இப்ப இருக்கிற மாதிரி வீடியோலாம் ஒண்ணும் எடுக்கல. எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் சொல்றான், "நான் அதெல்லாம் எடுக்கல. ஆனா தப்பு செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சுக்கங்க." அப்படின்னு இந்த பெண்ணோட அம்மாட்ட கேட்கறாங்க. அந்த அப்பாவுக்கும் தெரியாது. ஆனா இந்த பெண்ணோட அம்மா ஒரு டாக்டர போய் அப்ரோச் பண்ணி, அவங்களுக்கு கருக்கலைப்ப குடுத்து விடுறாங்க. பண்ணிடுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, "நீ இத மறந்துடு. அந்த பையன் கூடயும் கேஷுவலா பழகு." ஏன்னா இந்த பொண்ணு ஃபுட்பாலோ ஏதோ விளையாடுறதுக்கு போறது. எல்லாரும் சேர்ந்து அந்த விளையாட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நீயும் அந்த மாரி போ அப்படின்னு சொல்லிட்டு அத மறந்துடு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி இது ஓகே. அந்த குழந்தை பின்னாடி லைஃப்ல இது பண்ணலாம். இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த மாரி ஒரு நிகழ்ச்சி நடந்தத மறக்க முடியாது. அந்த பையனுக்கும் மறக்க முடியாது. ஆனா
அதுக்கப்புறம் மகரிஷி என்ன சொல்றார்? நினைச்சாலே அது களங்கப்படுத்தும்னா, இந்த மாரி ஒரு செயல் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து அந்த கருமையத்துல பதிவாகும். இதுக்கு எவ்வளவு மேல் பதிவ போடணும். அது தவறுன்னு உணர்ந்து அத்தன பதிவ போட்டா தான், பின்னாடி வர சந்ததிகளுக்கு வித்து வழி அது போகாம இருக்கும். இத்தன விஷயங்கள் இருக்கு. ஆனா, நெறைய பேருக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் இன்னும் போய் சேரல. உலகத்துல நெறைய பேருக்கு போய் சேரல. அதனால தான் அது சினிமா எடுக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்துல நல்ல பசங்களா இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு செய்றாங்க. ஆனா நடிக்க வரவங்களையும், கதைகளையும் எப்படி எப்படி எல்லாமோ கொண்டு போயி, எப்படிலாம் படம் எடுக்குறாங்க. அதுக்கு பெண்களும் அதுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களும் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போதைக்கெல்லாம் அடிமையாயி, அந்த மாரி எல்லாம் வேற வேற நிலையில உள்ள போகுது. நல்ல கருத்துக்கள் உள்ள படங்கள் எல்லாம் எடுக்கலாமே. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்ல கதை நல்லா இருந்துச்சுன்னா, அந்த மாரி எடுக்கலாமே. ஒரு ஆண் ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கும்பொழுது பெண்கள், ஏன் ஒரு பெண் வந்து ஃபுல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆண்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதா? இதெல்லாம் நெனச்சு பார்க்கணும். படம் எடுக்கிறவங்களும் நெனச்சு பார்க்கணும். அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க, இந்த மாரி மத்தவங்கள வச்சு படம் எடுக்கும்போது பரவாயில்லன்னு. ஆனா, மத்தவங்கள எடுத்து படம் எடுக்கும்பொழுது, பின்னாடி வர சந்ததிகளுக்கு இவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுக்கு போயி, அவங்களே அத செயலுக்கு கொண்டு வருவாங்கங்கிற இந்த கருத்து இன்னும் போய் சேரல. இத்தன விஷயங்கள் இருக்கு. எண்ணத்தினாலேயே அது களங்கப்படுத்தும்னா, வேற ஒரு பெண்ணையோ, ஆணையோ வச்சு இந்த மாரி கதையெல்லாம் எடுத்து அவங்க படம் தயாரிக்கும் பொழுது, இந்த மாரி எண்ணம் இப்படி படம் எடுக்கணும்னு அவங்க நெனைக்கிறாங்களே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலோ, இல்ல அப்பாவே இந்த மாரி படம் எடுத்திருக்காங்கன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாலும், அப்பாவே இப்படி எடுத்திருக்காரே, அப்ப நம்ப வாழ்க்கை நம்பள என்ன இது ஆகும் அப்படின்ட்டு குழந்தைங்க நெனைக்கலாம். எப்படி வேணா நினைப்பு போகலாம். சூழ்நிலை எப்படி வேணா போகலாம். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற குழந்தைகள் கூட இத சுட்டி காமிக்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் நினைக்கும் பொழுது பார்த்தா. ஆனா யாரும் அத நினைக்கிறது இல்ல. யோசிக்கிறது இல்ல. நல்ல படங்களா எடுக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில நடந்ததையே வந்து சினிமாவா எடுத்து, நல்ல கருத்துக்கள அந்த மாரி குடுக்கலாம். இன்னும் யோசிக்கணும் அவங்கலாம். ஏன்னா இப்போ கதையெல்லாம் அவ்வளோ அழகா கதைகள்லாம் வந்தாச்சு. பழைய படத்துலேருந்து பார்த்தோம்னா. இப்ப கதையே கிடைக்க மாட்டேங்குது. அதனால உண்மையா நடந்த நிகழ்ச்சிகள சினிமாவா கொண்டு வராங்க. அதுல நல்ல கருத்துக்கள் உடையதா இருந்தா, சமுதாயத்துக்கு அது நலன் கிடைக்கும். வளர்ற குழந்தைகளுக்கு அது அவங்க பயனடைவாங்க. நல்ல வழியில போவாங்க. இதெல்லாம் தான் படம் எடுப்பவர்கள் யோசிக்கணும். அதே மாரி இந்த ஒரு சூழ்நிலை, இயற்கை சூழல் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பெற்றோர்கள், அவங்க வந்து இத உணரணும். இனிமே வந்து பெற்றோர்களா வரப்போறவங்களும் இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க குழந்தை பிறக்கணுங்கிற அந்த நோக்கத்தோட அவங்க செயல்பட்டாங்கன்னா, பின்னாடி வர சந்ததிகள் நல்ல குழந்தைங்களா பொறப்பாங்க. அதே மாரி ஏற்கனவே பிறந்த குழந்தைகள், அவங்க வளரும் பொழுது, தன்னுடைய குழந்தைகள் எந்த மாரி சூழல்ல வளர்றாங்க, ஆசிரியர்கள்லாம் எப்படி இருக்காங்க, எங்க போறாங்க, யார மீட் பண்றாங்க, கூட படிக்கிற ஆண்களோட ஒரு பெண் போனாக்கா, அந்த ஆண் குழந்தைகளே படிக்கிற குழந்தைகளே இந்த ஒரு பெண் போனாலோ, 2 பெண் போனாலோ இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் எடுத்துட்டு தவறுகள் நடக்குது. ஏன்னா இது இயற்கைன்னு குடுக்குறாரு மகரிஷி. ஆனா சில பேர் தான் விளைவை கணித்துக் கொண்டு அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா இப்பல்லாம் அந்த ஜூஸ்ல கலந்து குடுக்க, ட்ரிங்க்ல கலந்து குடுக்கறதெல்லாம் பண்ணி, இதெல்லாம் நடக்கறதுனால, இந்த மாரி தன் கூட படிக்கிறவங்களே செய்வாங்கங்கிற அந்த எண்ணம் கூட வரல. அந்த அளவுக்கு கூட படிக்கிறவங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ எண்ணும் பொழுதே இதெல்லாம் களங்கத்தை ஏற்படுத்தும்னா, செயல்படுத்தினா அதனுடைய விளைவு எப்படி? அப்புறம் அந்த 15 வயசுல பிரெக்னன்ட் ஆகி அதுக்கு ஒரு கருச்சிதைவெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த உறுப்புகள் எந்த நிலையில இருக்கும்? பின்னாடி அது எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும்? இதெல்லாம் யோசிக்கணும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு பெரிய கடமை இருக்கு. அந்த பேட் டச், குட் டச் இதெல்லாம் கூட கூட வந்து சொந்தக்காரங்களே அந்த மாரிலாம் இருக்காங்க.
அப்போ இதெல்லாம் படத்துல கூட இந்த விஷயங்கள கொண்டு வராங்க. அப்பாவோட தம்பி சித்தப்பாவே தன்னுடைய அண்ணா குழந்தைங்கள இந்த மாரி செய்யறது அப்படின்னுட்டு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு படத்துல காமிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம குழந்தைகள அனுப்புறது கூட பயமா இருக்கு. குடிச்சிட்டு வந்தா அப்பாவோ கூட பொண்ணுதான் தன்னோட பொண்ணுன்னு கூட அந்த வித்தியாசம் கூட தெரிய மாட்டேங்குது. சில நிகழ்ச்சிகள்ல அம்மாவே தன் பொண்ணுக்கு கெடுதல்லாம் பண்றாங்க. அப்போ இப்ப இருக்கிற சமுதாயமே மாறிட்டு வரும்பொழுது, தவறான வழியில போகும்பொழுது, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்கணும். அதனால இது இயற்கையே இந்த மாரி உணர்ச்சி நிலைக்கு குழந்தைங்க போவாங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் டீச்சர்ஸ். நேத்துக்கு பாருங்க அந்த நிர்மலாங்கிறவங்களுக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட படிக்கிற அந்த பெண் குழந்தைங்களே இந்த மாரி தவறான வழியில உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்ப ஆசிரியர்கள் குருவுக்கு சமானமானவங்க. பின்னாடி வர சந்ததிகளை, சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அவங்களே இப்படி கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல நடந்துகிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய கடமை. தன்கிட்ட படித்த குழந்தைகள் அந்த மாரி ஒரு பெரிய பொசிஷன்ல இல்ல நல்ல நிலையில இருக்காங்கன்னு பின்னாடி அவங்க பார்த்தாங்கன்னா, அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பெரிய புண்ணியமான செயல்கள். இந்த நல்ல செயல்கள அவங்க சந்ததிகளுக்கு நல்லது பண்ணும். ஆனா இப்படி தவறான வழியில தன்கிட்ட படிக்கிற குழந்தைங்களை உபயோகப்படுத்தினா, சமுதாயம் எப்படி நல்ல சமுதாயமா அமையும்? இயற்கை சீற்றங்கள் ஏன் ஏற்படாது? இததான் யோசிக்கணும். அப்ப எத்தன பேருக்கு பொறுப்பு இருக்கு? பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கு. வளர்ற குழந்தைகளுக்கு பொறுப்பு இருக்கு. ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் படிக்கும் பொழுதே இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கறத சரியான முறையில கொடுக்கணும். வெறும் 2 பேர் உடல் உறவு கொண்டா என்ன ஆகுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அதனுடைய விளைவு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, அதனால உடல் பாதிப்பு எப்படி, மனம் பாதிப்பு எப்படி, பின்னாடி திருமண வாழ்க்கை எப்படி பாதிக்கும், பின்னாடி வர சந்ததிகளை எப்படி பாதிக்கும், இந்த விஷயங்கள்ல நிறைய எடுத்து சொல்லணும். ஏன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த மாதிரி சேர்ந்து படிக்கிற சூழ்நிலை இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க தவறான முறையில போனாங்கன்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்குங்கிறது தெரியணும். 15 வயசுலயே ஒரு பெண் பிரெக்னென்ட் ஆனாக்கா அது எப்படி உறுப்புகளை பாதிக்குது, இறப்பு வரை கொண்டு போய் விடும். கருச்சிதைவு ஏற்பட்டாலும் அதுவும் தவறுதான். அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கணும். பெண்ணுக்கு விளைவை கொடுக்குது, ஆணுக்கு மட்டும் விளைவை கொடுக்கல. ஆனா அது கருமையத்துல பதிவாகுது, பின்னாடி சும்மா விடாது. அப்ப இது எல்லாருக்கும் போய் சேரணும். அப்ப அவங்களுக்கு அந்த பாலுணர்வு கல்வி அப்படிங்கறத எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு அரசாங்கம் யோசிக்கணும். சரி, அரசாங்கம் கொடுக்கலையா, ஆசிரியர்கள் அவங்க எப்படி அதை எடுத்து சொல்லணுமோ அந்த விதத்துல எடுத்து சொல்லலாம். ஏன்னா எல்லா உறுப்புகளை பத்தியும் படிக்கிறாங்க இப்ப குழந்தைங்க. அதனால குழந்தை பிறப்புங்கிறது எப்படிங்கிறது சின்ன வயசுலயே தெரியுது. இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கன்னு சில பேர் வீம்புக்காகவே போறதெல்லாம் இருக்கு. அத கூட கூடாது, அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு இதெல்லாம் வரணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ரக்ஸ் இதுன்னு எப்படி போகுது, என்ன மாதிரி அமக்களங்கள் நடக்குது, இதெல்லாம் யோசிக்கணும். இந்த இயற்கையா மோகத்தினால ஏற்படுற பிறப்பே இப்படி இருக்கு. அதை தவிர சூழ்நிலை சரியில்லைன்னா எப்படி இப்படி எல்லாம் அந்த சிறியவர்களோட வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. தன்னுடைய இளமை காலத்தை நல்ல விதத்துல உபயோகப்படுத்தாம தவறான வழியில போய் வாழ்க்கையே சீரழியுது. இதெல்லாம் யோசிக்கணும். அதனாலதான் மகரிஷி அவங்க இந்த கருத்தை கொடுத்திருக்காங்க. எப்போ 1955 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அழகான கவிதை பாருங்க. பார்வையினால், பேசுவதால், அடுத்தடுத்து பழகுவதால், பள்ளியிலே கொள்ளும் நட்பால், சோர்வடையா இளமையிலே ஆண் பெண் உள்ளம் சேர்ந்து ஒன்றி உடல் உணர்ச்சி பொங்கி மீறி ஆர்வமுடன் உடல் அணைய விரைவு கொள்ளும். இது இயற்கை. அடுத்து வரும் விளைவுகளை சில பேர் எண்ணி நேர்வழியில் ஒழுக்கமுடன் நின்ற போதும் நினைப்பிலே களங்கமது நிலைத்தே நிற்கும்னு கொடுக்கிறது.
எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல அலைகள் ஓய்வதில்லை. அப்படி ஓடிச்சு. அதே நேரத்துல இன்னொரு படத்துல அதே ஹீரோ அப்புறம் வேற ஹீரோயின் நடிச்ச பொழுது அந்த ஆசிரியர் அவங்களுக்கு அழகா அட்வைஸ் குடுக்குறாரு. படம் பேர் மறந்து போச்சு. அதுல வந்து இது மாரி, நீங்க 2 பேரும் இந்த மாரி வந்து ஒருத்தர ஒருத்தர் விரும்புறீங்க. ஆனா இப்ப நீங்க ஓடி போனீங்கன்னா எப்படி ஒருத்தர ஒருத்தர் காப்பாத்திக்க முடியும்? என்ன வேலை கிடைக்கும்? படிப்பும் முடிக்கல. அதனால படிச்சு முடிங்க. அதுக்கப்புறமும் ஒருத்தர் மேல ஒருத்தர், ஒருத்தர ஒருத்தர் விரும்புறீங்கன்னா, அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு அட்வைஸ் குடுக்குறாரு. அந்த படம் ஓடவே இல்ல. ஓடிப்போன படம் நல்லா ஓடிச்சு. அதனால எத்தன குடும்பங்கள்ல பாதிப்பு ஏற்பட்டது. அந்த மாரிலாம் திருமணம்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ சினிமா எடுக்கிறதுல கூட அந்த ஊடகங்கள் கூட வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். தங்களுடைய கடமை என்னங்கிறத யோசிக்கணும். அதனாலதான் வாழ்க்கையில ஆன்மீகமும் சேர்ந்து வாழும் வாழ்க்கை தான் சரியான பாதையில நம்மள கொண்டு போகும் அப்படின்னுட்டு நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க. வேதாத்திரி மகரிஷி அதனால்தான் சிறிய வயதிலேயே தவமும் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு கொடுக்குறாரு. 60 வயசுக்கு மேல தவம்ங்கிறது இல்ல. 14 வயசுலயே ஆண்கள் பெண்கள்லாம் தவம் எடுத்துட்டு அந்த ஆன்மீகத்தோட சேர்ந்து வாழ்க்கை பயணம் போகும்பொழுது நல்ல வாழ்க்கை அமையும்னு மகரிஷி அவங்க மனவளக்கலையில நமக்கு பயிற்சி முறைகளை கொடுக்கிறாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.